கடைசி 3 சீசனா மும்பை இந்தியன்ஸால சாம்பியன் பட்டம் வின் பண்ண முடியல. பயங்கரமா தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தடவை பிளேயர்ஸ்லாம் பக்காவா பிக் பண்ணி வச்சிருக்காங்க. அதோட மட்டும் இல்ல, கேப்டன்ஸ்லயும் மாற்றம் செஞ்சிருக்காங்க. சோ இந்த தடவை டிராஃபி மும்பை இந்தியன்ஸுக்கு தான் 6வது டிராஃபியை வாங்க போறாங்க அப்படின்ற மாதிரி இங்கிலாந்து ஜாம்பவான் வீரரான மைக்கேல் வாகன் கணிச்சிருக்காரு. ஓகே, என்ன நடந்திருக்கு, இத பத்தி மைக்கேல் வாகன் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். IPL 17வது சீசனானது நாளையில இருந்து துவங்க போகுது. எங்க அப்படின்னா சேப்பாக்கம் மைதானத்துல. முதல் போட்டியிலேயே நடப்பு சாம்பியனா இருக்கக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் பலம் வாய்ந்த RCB அணியும் மோதி இருக்காங்க. மகேந்திர சிங் தோனியோட கடைசி சீசன் அப்படிங்கிறதுனாலையும் நடப்பு சாம்பியன் அப்படிங்கிறதுனாலையும் சேப்பாக்கம் மைதானத்துல தான் இறுதி போட்டியும் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆண்டு IPL தொடர்லையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இறுதி போட்டிக்கு முன்னேறினாங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனியோட விருப்பப்படியே சேப்பாக்கம் மைதானத்திலேயே அவரோட இறுதி போட்டியானது இருக்கும். ஆனா இந்த ஒரு IPL சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வின் பண்றது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ்னு எல்லா அணிகளுமே கூடுதல் பலத்தோட களமிறங்கி இருக்காங்க. அதுலயும் மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்தளவுக்கு கடந்த 3 சீசன்ல டிராஃபியை வின் பண்ண முடியாம திணறிக்கிட்டு இருக்காங்க. இதனால 6வது டிராஃபியை எப்படியாச்சும் வின் பண்ணி ஆகணும் அப்படின்ற முனைப்போட மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் தீவிரமா பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. இதன் காரணமா தான் குஜராத் அணியோட கேப்டனா இருந்த ஹர்திக் பாண்டியாவை ட்ரேடிங் முறையில மும்பை இந்தியன்ஸ் அணி ஒப்பந்தம் செஞ்சாங்க. அதோட மட்டும் இல்ல, 5 முறை மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணி கொடுத்த ரோஹித் சர்மாவே கேப்டன் பதவியில இருந்து நீக்கிட்டு ஹர்திக் பாண்டியாவை புதிய கேப்டனா நியமிச்சிருக்காங்க. ஆக்சன்லயும் கூட கோச் ரொமோரியா செப்பர்ட், முகமது நபி, மபாக்கா, துஷாரா, ஸ்ரேயஸ் கோபால்னு முக்கியமான வீரர்களை ஏலம் எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் ஆர்டரை பத்தி சொல்லவே தேவையில்லை. கடப்பார சைடு தான் கூடுதல் பலமா ஹர்திக் பாண்டியாவும் இப்ப இணைஞ்சிருக்காரு. காயம் காரணமா கடந்த IPL சீசன்ல பங்கேற்காத ஜாஸ்பிரிட் பும்ரா திரும்பவும் மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாடுக்கு திரும்பி இருக்காரு. இதுதான் முக்கியமா மிகப்பெரிய பலமா பார்க்கப்படுது. ஸ்பின் பவுலிங்லயுமே பலமா தான் இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணி. இதனால MI vs CSK போட்டியை எதிர்நோக்கி காத்திருக்காங்க ரசிகர்கள். இந்த நிலையில தான் 2024 IPL தொடர்ல எந்த அணி சாம்பியன் பட்டம் வின் பண்ணும் அப்படின்ற கணிப்பை இங்கிலாந்து அணியின் முன்னாள் வீரரான மைக்கேல் வாகன் வெளியிட்டு இருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, IPL தொடருக்காக மும்பை வரதுக்கு ஆர்வமா இருக்கேன். இந்த சீசன்ல எந்த மாற்றமும் இல்ல. மும்பை இந்தியன்ஸ் அணி தான் நிச்சயமா சாம்பியன் பட்டம் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காரு. இந்த ஒரு கணிப்பு தான் மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் மத்தியில உற்சாகம் அடைய வச்சிருக்கு. சரி, ஓகே, நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க உங்களோட கணிப்பை. 2024 IPL தொடர்ல எந்த அணி சாம்பியன் பட்டம் வின் பண்ணும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.